குத்துவிளக்கு மும்மூர்த்திகளோட முழு வடிவமாக கருதப்படுகிறது. குத்துவிளக்கோட பாதம் எனும் அகன்ற பகுதி ஸ்ரீ பிரம்மாவை குறிக்கிறது. இது படைத்தல் தொழிலை குறிக்கும். நடுவில் நீண்டு உயர்ந்து செல்லும் தண்டு ஸ்ரீ விஷ்ணு. இது காத்தல் தொழிலை குறிக்கிறது. மேலே அகன்றுள்ள 5 திரிகள் எரியும் 5 முகம் ஐம்பூதங்களை தமது 5 முகங்களாக கொண்ட ஸ்ரீ சிவபெருமான். இது தீமைகளை அழித்தல் தொழிலை குறிக்கிறது. ஒரு குத்துவிளக்கு இப்படி சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என முத்தொழில்களையும் குறிப்பிடுவதாக அமைந்துள்ளது. இப்படிப்பட்ட திருவிளக்கை பசு நெய் பஞ்சுத்திரி போட்டு ஏற்றி வைத்தால் அதன் சுடர்களில் ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ பராசக்தி என முப்பெரும் தேவியர்களும் வாசம் செய்கின்றனர். வெறும் தரை மேல் ஏற்றாமல் ஒரு மணப்பலகையின் மீது கோலமிட்டு அதில் விளக்கை வைத்து ஏற்ற வேண்டும். வீடு சுபிட்சம் பெறும்.